நீங்கள் பார்த்தா இங்கே ஆலய காணமே எங்கே போயிருந்தீங்க? நான் துப்புள்குடி உறவுகள் யாழ்ப்பாணத்துக்கு போனேன். நான் முள்ளிவாய்க்காலுக்கு போயிருந்தேன். முள்ளிவாய்க்கால் சிரிப்பதற்காக அல்ல, சிந்திப்பதற்கான இடம். என்னை அழைத்து கொண்டு போனவர் முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்த பொழுது அவரும் பங்கருக்குள்ளே ஒளிந்திருந்தவர், என்ன கூட்டிகிட்டு போனவர். காட்டிய இடமெல்லாம் மனித சடலங்களாக அடுக்கி வைக்கப்பட்டு எரியூட்டப்பட்டிருந்ததுன்னு சொன்னார். ஐநாவால் பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் இந்த மக்களெல்லாம் பாதுகாப்பா, ஐநா நம்மை பாதுகாப்பான். அங்கே போனால் அங்கே தான் நந்தி கடல் வழியாகவும் செல்லடிக்கிறான், குண்டு போடுறான். கடலில் இருந்து கன் போட்டில் சொல்கிறான். 2004 போகிற பொழுது இந்த தேசிய தலைவருடைய வீடு சிதிலடைந்த நிலையில் வீடாக இருந்தது. இப்போ போய் பார்க்குற பொழுது இராணுவம் அதை தரைமட்டமாக்கி நிலம் மட்டும்தான் இருக்குது. இந்த நிலத்தெல்லாம் போட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். சிங்கள மக்கள் அங்கே அந்த மண்ணை எடுத்து திண்ணுற வச்சுட்டு போகிறான். சிங்கள மக்கள். குமரன் பத்மநாபா புலிகள் இயக்கத்தினுடைய சர்வதேச பொறுப்பாளர், நிதி பொறுப்பாளர், அவரை சந்திக்கிறதுக்கு போனேன். ஒரு சர்வதேச போதை கடத்தல் ஆசாமி, புலிகளின் பெயரால் ஒளிந்திருந்த ஒரு சர்வதேச போதை கடத்தல் ஆசாமி. அந்த தலைவன் எப்படி இருக்கான்னா, ஒரு 50 பெண்கள் புடைசூழ. சினிமாதாமா. அந்த பெண்களுடைய எந்த விதமான கேரண்டி இல்லை. இந்த குமரன் பத்மநாபனுடைய முகாம், செஞ்சோலை முகாம், பாலியல் ரீதியாக பெண்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்ற சந்தேகம் இருக்கு. தெருவில் எங்கே போனாலும் என்னுடைய கணவனை காணா, குழந்தைய காணா. வெள்ளை கொடியோடு சரணடைந்த பல ஆயிரக்கணக்கான புலிகள் இன்று வரை காணப்படவில்லை. எத்தனை வருஷம் ஆச்சு? என்னுடைய நண்பன் டிஆர்டி ரேடியோவுடைய நீங்கள் பொறுப்பாளர் ரங்கன், நீ ஒரு கிரிமினல் குற்றவாளி, போதை கடத்தல் மண்ணாய், நேரம் அவர்கிட்டயே சுற்றிய இராணுவம் நிற்கிது. வறுமை கூட்டுக்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பாலியல் ரீதியாக பயன்படுத்துவதற்காக அங்கே இது போன்ற சர்வதேச போதை கடத்தல் மன்னரான குமரன் பத்மநாபா இந்த செஞ்சோலை என்கின்ற ஆசிரமத்தை நடத்தி வருகிறான். நீங்க சுபாஸ்கரன், தமிழ்நாட்டில் பெரிய பட தயாரிப்பாளர், 7 நட்சத்திர ஹோட்டல்ல 14 வயது பெண், மலைய தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஒரு பெண், அவருடைய அறையில் பல பேருக்கு சந்தேகம் இருக்கு. நான் ஒரு மூத்த வழக்கறிஞரை போய் பார்த்தேன். ஐயோ இதெல்லாம் பேசிடாத, கிளம்பு, ஊர் கிளம்பு, பஸ் ஏறு, ஊருக்கு போ, தப்பிச்சு போ. அங்க இருக்கிற இலங்கையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கட்சிக்காரன் போறான். ஐயோ யாரு? கேபியா? ஐயோ கேபி குமரன் பத்மநாபன். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ தேர்தல் களம் எப்படி சூடு பிடிச்சிட்டு இருக்கு? ஏப்ரல் 23 இப்போ தேர்தல் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் இங்கே ஒரு பர்சன் எல்லா சேனல்லையும் பரபரப்பாக பேட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. அவர் எங்கடா ஆளை காணோன்னு எல்லாரும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தா இங்கே ஆலய காணமே எங்கே போயிருந்தீங்க? நான் துப்புள்குடி உறவுகள் யாழ்ப்பாணத்துக்கு போனேன். சிவாஜிலிங்கம் எம்பியை போய் வல்வெட்டித்துறையினுடைய மேயர் அவரை போய் அவருடைய வீட்டில் பார்த்தேன். உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார். 2 சிறுநீரகமும் பழுதடைந்து நீங்கள் பெரிய போராட்டத்தில் இருக்கிறார். அவருக்கு ஈழப் போராட்டத்தினுடைய ஒரு ஆன்மா அவர். நீங்கள் தேசிய தலைவருடைய பெற்ற தாயை மலேசியாவிலிருந்து மருத்துவத்திற்காக இந்தியாவுக்கு ஏற்றி அனுப்பியவர் இந்த சிவாஜிலிங்கம், யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர், இப்பொழுது வல்வெட்டித்துறையினுடைய மேயர். இப்போ அவருக்கு மக்கள் பணி செய்ய முடியாமல் கடும்
நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். அவரை போய் நான் பார்த்துட்டு வந்தேன் அவர் வீட்டில். ஓகே சார். வருத்தமாக இருக்குது. அவருக்கு ஒரு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி இருக்குது. அதற்கு அவர் பொருளாதார ரீதியாக கடும் நெருக்கடியில் இருக்கிறார். ஆகையால் அவருக்கு உலகத் தமிழர்கள் ஒன்று கூடி அவருக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு இந்திய பணத்தில், இலங்கை பணத்தில் 1 கோடி ரூபா கேட்குறாங்க மருத்துவமனையில். அதனால் அவருக்கு உதவி செய்ய வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்திட்டு நான் முள்ளிவாய்க்காலுக்கு போயிருந்தேன். முள்ளிவாய்க்கால் சிரிப்பதற்காக அல்ல, சிந்திப்பதற்கான இடம். ஏன்னா அதில் என்னை அழைத்து கொண்டு போனவர் முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்த பொழுது அவரும் பங்கருக்குள்ளே ஒளிந்திருந்தவர். என்ன கூட்டிகிட்டு போனவர் காட்டிய இடமெல்லாம் மனித சடலங்களாக அடுக்கி வைக்கப்பட்டு எரியூட்டப்பட்டிருந்ததுன்னு சொன்னார் என்கிட்ட. அந்த மனிதர் அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்க? அந்த இடத்துல போய் பார்த்தப்போ இராணுவம் வராத, குண்டு போடாத, ஐநாவால் பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் இந்த மக்களெல்லாம் பாதுகாப்பா, ஐநா நம்மை பாதுகாப்பான். அங்கே போனால் அங்கே தான் நந்தி கடல் வழியாகவும் செல்லடிக்கிறான், குண்டு போடுறான். கடலிலிருந்து கன் போட்டில் சொல்கிறான். அப்பாவி மக்கள் நிராயுத பாணியாக லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போன அந்த இடம், அந்த ஸ்தூபி இருக்குது, நினைவு ஸ்தூபி. அதில் போய் ஒரு அஞ்சலியை செலுத்திட்டு வந்தேன். வந்து கிளிநொச்சியில் ஒரு அனாதை ஆசிரமம், போரினால் பாதிக்கப்பட்ட 2 கண்ணும் இழந்து, 2 கையும் இழந்து, காலும் இழந்து ஒரு ஆசிரமம், வெளியேற்றோர் அனாதை ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் போய் அவர்களையும் சந்தித்து மதிய உணவு அங்கே சாப்பிட்டுட்டு என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி, அந்த உதவி செய்துட்டு நீங்கள் எங்கே திரும்பினாலும் அந்த ஒரு சோகம். முள்ளிவாய்க்கால் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையாகவே இதை பார்க்குற மக்களுக்கு தெரியும் சார். அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மெமரிஸ்க்கு அவங்களுக்கு போயிட்டு வருவாங்க, அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை க்ரியேட் பண்ணும் அப்படின்றத கண்டிப்பாக தெரியும் சார். ஸோ உங்களையும் ஒரு பெரிய விஷயம் தாக்கியிருக்கு அப்படின்னு தான் சார் சொன்னேன். ஏன்னா நீங்கள் லைவாகவே அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அந்த மக்களுக்கு நான் இப்போ 2004 போகிற பொழுது இந்த தேசிய தலைவருடைய வீடு சிதிலடைந்த நிலையில் வீடாக இருந்தது. இப்போ போய் பார்க்குற பொழுது இராணுவம் அதை தரைமட்டமாக்கி நிலம் மட்டும்தான் இருக்குது. அந்த நிலத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். சிங்கள மக்கள் அங்கே அந்த மண்ணை எடுத்து திண்ணூராக வச்சுட்டு போகிறான். சிங்கள மக்கள் இந்த தேசிய தலைவருடைய வீரம் செறிந்த போராட்டத்தை அந்த சிங்கள மக்கள் இன்னும் அதை அங்கீகரிக்கிறார்கள். அவங்களுக்கே அது புரியுது. ஆமாம், இந்த மக்கள் இவ்வளோ பெரிய போராட்டத்தை தன்னுடைய தமிழ் மக்களுக்காக போராடி இருக்கக்கூடிய ஒரு மாவீரன் பிறந்த மண்ணுன்னு இலங்கையினுடைய தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள்லாம் புத்தரை வணங்கிட்டு அடுத்து இதை எடுத்து வச்சுட்டு போகிறான். அந்த அளவுக்கு அந்த மண், வல்வெட்டித்துறை மண் ஒரு வீரம் செறிந்த மண். இதே நேரத்தில் நான் கிளிநொச்சியில் செஞ்சோலைன்னு குமரன் பத்மநாபா புலிகள் இயக்கத்தினுடைய சர்வதேச பொறுப்பாளர், நிதி பொறுப்பாளர், அவரை சந்திக்கிறதுக்கு போனேன். இராணுவ முகாமுக்குள்ள அவர் இருக்கார் தான் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டிருந்தேன். இராணுவ முகாமுக்குள்ள அங்கே போய் பார்த்தா ஒரு சர்வதேச போதை கடத்தல் ஆசாமி, புலிகளின் பெயரால் ஒளிந்திருந்த ஒரு சர்வதேச போதை கடத்தல் ஆசாமி. நான் ஏன் அவரை போதை கடத்தல் ஆசாமின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆதாரம் இல்லாமல் இல்லை. அவருடைய சிஷியர்கள் தான் அனைத்து ஐரோப்பா நாடுகள் அத்தனையிலுமே பொறுப்பாளர்கள். அதில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மனோகரன் தான் பிரான்ஸ் நாட்டினுடைய புலிகளுடைய அமைப்பாளர். இவர் யாருன்னா இந்த சர்வதேச போதை கடத்தல் மன்னன் நான் சந்திக்க போனேன்ல, கிளிநொச்சியில் செஞ்சோலை நடத்திட்டு இருக்காருல்ல, அவருடைய சிஷிய. 4 ஆண்டு காலம் போதை ஹெராயின் கடத்தி விற்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நபர் புலிகளுடைய பிரான்ஸ் அமைப்பாளர். இது எப்படி சரியா இருக்கும்? இவர் தான் அந்த சர்வதேச போதை கடத்தல் மன்னன். கப்பலில் போதை மருந்தை கடத்தி புலிகளுக்கு ஆயுதம் வாங்குவதாக தேசிய தலைவனை ஏமாற்றிய நபர் இந்த கூட்டத்தினுடைய தலைவன். இந்த தலைவனை நான் பார்க்க போகிறேன். அந்த
அந்த தலைவன் எப்படி இருக்கான்னா ஒரு 50 பெண்கள் புடைசூழ. என்ன சார் சினிமாவில் வர சினிமாதாம்மா. அந்த பெண்களுடைய கற்பு எந்த விதமான கேரண்டியும் இல்லை. இந்த குமரன் பத்மநாபனுடைய முகாம், செஞ்சோலை முகாம், பாலியல் ரீதியாக பெண்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்ற சந்தேகம் இருக்கு. இப்பொழுது இலங்கையினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், ஒரு காலத்தில் அவர் வந்து ஜேவிபி இயக்கத்தினுடைய ஒரு பெரிய தலைவர், அவரே வழக்கு போட்டிருக்கார். இந்த சர்வதேச போதை கடத்தல் மன்னரான குமரன் பத்மநாபாவை ஏன் அரசாங்கம் சிறையில் வைத்து பாதுகாக்கிறதுன்னு இப்போ யார் அவரு? அந்த நாட்டினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், அவரே வழக்கு போட்டிருக்காரு. இவ்வளவு ஆதாரங்கள் நான் சொல்றேன். இப்பதான் அவருக்கு கேள்வி கேட்கணும். அப்போ இந்த நபரை எப்படி ஏன் பாதுகாக்கிறீங்க? 5 வெளிநாட்டு கார் வச்சிருக்காரு, நான் கண்ணால பார்த்தேன். அப்போ ஒரு இராணுவ முகாமுக்கு இருக்கக்கூடிய புலிகள் இயக்கத்தில் இருந்த பல பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காணாமல் போனவருடைய பட்டியல் பல ஆயிரம் இருக்கு. காணாமல் தெருவில் எங்கே போனாலும் என்னுடைய கணவனை காணா, குழந்தைய காணா. இப்போ வெள்ளை குடியோடு சரணடைந்த இடத்துல ஆமா கண்ணீர் கதை. வெள்ளை கொடியோடு சரணடைந்த பல ஆயிரக்கணக்கான புலிகள் இன்று வரை காணப்படவில்லை. யுத்தம் நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சு. பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. ஆனால் இந்த சர்வதேச போதை கடத்தல் குமரன் பத்மநாபா, அதாவது நான் நேரடியாக கேட்குறேன், இவருடைய சிஷியன்தான் பிரான்ஸ் மனோகரன். இந்த மனோகரன் போதை கடத்தல் வழக்கில் 4 ஆண்டு காலம் பிரான்ஸ் சிறையில் அடைபட்டு கிடந்தாரா கிடக்கலையான்னு விசாரிச்சுங்க. பொய்யா இருந்தே மாதிரி வழக்கு போடுங்க. இந்த நபர் புலிகளை தடை செய்த பிறகு பிரான்ஸ் அரசாங்கத்தில் வழக்கு போடுறாரு. யாரு? ஒரு கஞ்சா விற்கிறவன், ஒரு சாராயம் விற்கிறவன் நீதிமன்றத்தில் போய் பொதுநல வழக்கு போட்டால் எப்படி இருக்கும்? அப்போது பிரான்ஸ் அரசாங்கத்துடைய உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது? இந்த புலிகளுடைய தடையை நீக்குவதற்கு 4 ஆண்டு காலம் போதை வழக்கில், ஹராயின் கடத்தல் வழக்கில் சிறையில் அடைபட்டு கிடந்த மனோகரனா வழக்கு போடுவது புலிகளை நிரந்தரமாக தடையை நீக்க முடியாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான். கஞ்சா விற்கிறவன போய் பொதுநல வழக்கு போட்டால் நாடு விளங்குமா? ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. நான் போன பிறகுதான் பல செய்திகள் எனக்கு கிடைச்சது. இதையெல்லாம் உண்மையா இல்லை நான் ஐரோப்பா நாடுகள் எனக்கு கிடைச்ச செய்திகள் எல்லாம் இது ஆதாரம் இருக்கா என்பதை விசாரிப்பதற்காக தான் நான் சொந்த காசு செலவு பண்ணி இப்போ நான் இலங்கைக்கு போயிட்டு வர்றேன். இம்மா என்னன்னா அங்கே போகிறோம், அங்கே போன பிறகு இராணுவ முகாம் பாதுகாப்பு, பெரிய பண்ணை வீட்டில் அவர் காலடியில் 4-5 பெண்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. முழுக்க செஞ்சோலை என்பது ஒரு அறக்கட்டளை, வெளிநாடுகளிலிருந்து ஃபண்டு. ஒரு கைதிக்கு எப்படி வெளிநாடுகளிலிருந்து கோடிக்கணக்கில் நிதி வாங்க முடியும்? கிளிநொச்சி கொழும்பு பிரதான சாலையில் சாய்பாபா கோயில் கோடிக்கணக்கான ரூபா. இதெல்லாம் எப்படி ஒரு கைதி எப்படி இதை செய்ய முடியும்? எப்படி சார் கோவில்லாம் கட்டு? ஆச்சரியமா இருக்குமா? கிளிநொச்சி மக்களை நான் இப்போ போயிட்டு வந்த நண்பர்களை ஃபோன் அடித்து கேட்குறேன். அந்த கோயில் சாய்பாபா கோயில் கோடிக்கணக்கான ரூபா. அங்கே மக்கள் வறுமையில் கையு போனவ கால் போனவ முருகண்டின்னு ஒரு இடத்துல போராளிகள் கையிலிருந்து காலிலிருந்து, நான் அதுக்கு மேலே சொல்லக்கூடாது, பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். சார் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு எங்கேயோ பேசிட்டு இருக்கோமே சார். பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நான் காதலி இவ்வளவு பெரிய சோகத்தை இந்த சர்வதேச போதை கடத்தல் பண்ண சாய்பாபா கோயில் 1 ஏக்கரோட கட்டி வச்சிருக்கான். இவனுக்கு ஏன் இத்தனை கோடி? நான் தான் சொல்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் வழக்கு போட்டு அந்த வழக்கு ராஜபக்சே அரசால் மிரட்டப்பட்டு வாபஸ் பெறப்பட்டது. வழக்கு போட்ட ஜாதார் குப்பை சுப்பன் அல்லமா யாரு? இப்போ அவர் என்னவா இருக்காரு? வெளியுறவுத்துறை. இந்த நாடு இலங்கையினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர், அவர் தான் வழக்கு போட்டிருக்காரு. அவருக்கே மிரட்டல்னா அப்ப எப்படி? அப்ப அவர் அமைச்சர் கிடையாது. இப்ப அனுரா அரசு இப்பதானே ஆட்சிக்கு வந்திருக்கு. இது நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முந்தி. ஓகே. அப்போ இந்த நபர் கோயில் பல கோடி கணக்கான ரூபா, கோயில் பல கோடி கணக்கான ரூபா, பண்ணை வீடு, 5 வெளிநாட்டுக்கார், பக்கத்தில் ஒரு அம்மா, அந்த அம்மாவுடைய நிலம் 1 ஏக்கர், அதை ஆக்கிரமித்து விட்டார்னு இராணுவ பாதுகாப்பு. என்னுடைய நண்பன் டிஆர்டி ரேடியோவுடைய நீங்கள் பொறுப்பாளர் ரங்கன்,
ரங்கன் நம்ம 2 சகோதரர்கள். அவர் போகிறாரு, போய் நான் உன்னை சந்திக்கணுங்கிறார். அமருங்கள். சொல்லு என்ன விஷயம்? என்னுடைய நண்பர் பத்திரிகையாளர் பாண்டியன் அவர் உள்ளே வந்தார், நீ அவர் விரட்டி விட்ட, உன்னை பார்க்கணுங்கிறார். நான் சந்திக்க முடியாது. அவர் உடனே சொல்கிறாரு, நீ ஒரு கிரிமினல் குற்றவாளி, போதை கடத்தல் மண்ணாய். நேரம் அவர்கிட்டயே சுற்றி ராணுவம் நிற்கிது. இங்கிலீஷ் படமா ஆங்கில படம்? நான் என்ன, நீங்க எங்க இருந்தீங்க? வெளியில, காம்பவுண்டுக்கு வெளியில. உள்ள போடவே என்ன ராணுவம் விரட்டி விட்டான். ஏன் அவர் உங்களுக்கு தெரியுமா சார்? ஆமா, எல்லா குற்றவாளிகளும் நீ என்னை பார்க்கவே முடியாதுங்கிறாரு. எனக்காக என்னுடைய நண்பன் பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற ரங்கன் போய் பாண்டியன் வந்திருக்காரு, அவர் சந்தியா. நான்லாம் சந்திக்க முடியாது. அப்போ நான் சந்திக்க முடியாது. நீ முதல்ல ராணுவத்துக்கு நான் வெளியே நின்றுட்டு இருக்கிறேன். அந்த கேட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ட்ரக்கில் ராணுவ ஆளுகளாக வர்றான். வந்த பிறகு தட்டாப்புட்டான்னு போகிறோம். அப்போ நாங்கள் ஆட்டோடு நின்று இருந்தோம். பின்னாடி இப்போ ஓரம் போயிட்டு கிடையாது. அப்போ நான் ஓரம் மணிக்கு என்னையா விஷயம்? அவர் கிளம்பி போகிறாரு. யார் அவர்? கோயிலுக்கு போகிறாரு, நகர்வலம் போகிறார். யார்? ஒரு சிறை குற்றவாளி, இராணுவ முகாமுக்குள் இருக்கக்கூடிய குற்றவாளிக்கு முன்னால் ஒரு இராணுவ வேன் பாதுகாப்பு. இவர் நடுவில் கோடிக்கணக்கான ரூபாய் பெருமதி உள்ள வெளிநாட்டு சொகுசு காரில் இவர் போகிறாரு. பின்னாடி ஒரு இராணுவ பாதுகாப்பு. அப்போ நாங்கள் ஓரமாக நின்றுட்டோம். என்னுடைய நண்பர் டிஆர்டி தர்ஷன் உள்ள அவரோட சண்டை பிடிச்சி 7:30 இழுத்து, நீ ஒரு தேடப்படுகிற குற்றவாளி, எப்படி எவ்வளோ சௌரியமாக இருக்க? உன் காலடியில் 2 பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பெண்களுடைய கற்பை பரிசோதிக்கணும். நீ ஒரு பெரிய சர்வதேச ஆயுள், அதாவது போதை மருந்து கடத்தல் வியாபாரி. உன் மீது எல்லா நாடு வழக்கு இருக்கு, எல்லா நாட்டு காவல்துறை தேடுது, உலகத்தில் இருக்கிற எல்லா உளவுத்துறை தேடுது. நீ எப்படி இவ்வளவு சௌரி பார்க்க முடியும்? நீ புலிகளை காட்டி கொடுத்த முதல் குற்றவாளி நீதான் சொல்ல. அவனோட ராணுவத்துக்கு போன் பண்ணி இந்த இடத்துக்கு வெளியே போட்டுட்டான். அவர் அகல முடியாது, போலீஸை வர சொல், இனிமேல் வழக்கு போட்டு ஜெயிலுக்கு போடு, உன்னை நான் அம்பலப்படுத்த போக மாட்டேன். அவர் அங்கே தர்ணா. எங்க? அவர் வீட்டுக்குள்ளே தர்ணா. அவருக்கு முன்னாடியே ராணுவ பாதுகாப்பில் இருக்கக்கூடிய, ராணுவ கட்டமைப்பில் இருக்கக்கூடிய. உடனே அங்கிருந்து பெரிய அதிகாரி என்னுடைய நண்பருடைய ரங்கனுடைய தொலைபேசிக்கு வராரு, தயவு செய்து நீங்கள் அங்கேருந்து வெளியேறுங்க, உங்களுடைய கோரிக்கைகளை இல்லையா. நான் ஒரு பத்திரிகையாளர், அவர் ஒரு பத்திரிகையாளர், நான் பிரெஞ்சு பத்திரிகையாளர், அவர் இந்திய பத்திரிகையாளர், நாங்கள் சந்திக்க வந்திருக்கோம். அவர் விருப்பலைன்னா நீங்கள் சந்திக்க முடியாது. அப்போ அவர் கேட்குறாரு, என்னுடைய நண்பர், ராணுவ கட்டுப்பாட்டில் அவர் இருக்காரா இல்லை அவர் கட்டுப்பாடு ராணுவம் இருக்கா? எதையா உண்மை? இலங்கை மக்கள் பாவம், பசி பஞ்ச பட்டியலில் கிடக்கிறான். அந்த மக்கள் வறுமை, ராஜபக்சே எல்லாம் 5 லட்சம் கோடி திருடிட்டு போயிட்டான். இந்த குற்றவாளியை, போதை மருந்து குற்றவாளியை ஏன் மக்கள் வரி பணத்தை கொடுத்து ஏன் காப்பாற்றுறீங்க? அந்த பெரிய அதிகாரிகிட்ட தொலைபேசியில் பேசுகிறார். இல்லை, அவர் விரும்பவில்லை என்றால் நீங்கள் வெளியேறி விடுங்கள். அவர் விரும்பல, நீ வெளியேறிடுங்க 2 பேர், உடனே விளம்பிடுங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் எங்க? கொழும்புல போய் பர்மிஷன் வாங்கினா அவரை சந்திக்கலாம். அதுவும் அவர் விரும்பினா தான் சந்திக்க முடியும். அப்போ இவரா குற்றவாளி? யார் சார் அவரு? கேபி குமரன் பத்மநாபா, பல கப்பல்கள் அதிபர், பல கப்பல்களுக்கு அதிபர், தாய்லாந்து குடியுரிமை பெற்றவர், தாய்லாந்து பொண்டாட்டி தாய்லாந்து. இந்த சர்வதேச கடத்தல்காரன் புலிகளை காட்டி கொடுத்ததில் 100% உறுதியாகிறது. நாங்கள் நேராக பார்த்ததில்லை. ஒரு ஜெயிலுக்கு உள்ளே இருக்கிற குற்றவாளி 5 வெளிநாட்டுக்கார், பெரிய ஆடம்பர மாளிகை, பக்கத்தில் 1 ஏக்கரா மடக்கி பெரிய சாய்பாபா கோயில், உள்ள புத்தர் கோயில். எங்க அவர் இருக்கிற அந்த செஞ்சோலைக்குள்ள புத்தர் கோயில். யார்? அரசை ஏமாற்றுவதற்கு, மக்களை ஏமாற்றுவதற்கு. கிளிநொச்சி மெயின் பிரதான சாலையில் பல கோடி ரூபாய் பெருமானமுள்ள நிலம், சொந்தமான நிலத்தில் சாய்பாபா கோயில். இது எப்படி சாத்தியம்? உடனடியாக நாங்கள் சமூக நலத்துறை அமைச்சர், ஒரு பெண் அமைச்சர், அந்த அம்மா சரோஜா தேவின் பேர், அந்த அம்மாவை தொடர்பு கொண்ட போகிறது உண்மைதான். அந்த சமூக நலத்துறை நீங்கள் விசாரிக்கணும். அந்த பெண்களுடைய கற்பை நீங்கள் பரிசோதிக்கணும். இந்த செஞ்சோலை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து எத்தனை பெண்கள் வெளியேற்றப்பட்டார்கள், எத்தனை பெண்கள் உள்ளே கொண்டு வரப்பட, ஆண் நடமாட்டமே இல்லை. எங்க? அந்த ஆசிரமத்துக்குள்ள. அப்போ ராஜபக்சே அமைச்சரவையில் இருந்த அமைச்சர் இரவு தங்கி போயிருக்காரு பல நாள். அப்போ இது மர்மம், பல மர்மங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பாவம், அப்பாவி பெண்கள், வறுமை கோட்டுக்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பாலியல் ரீதியாக பயன்படுத்துவதற்காக அங்கே இது போன்ற
சர்வதேச போதை கடத்தல் மன்னனான குமரன் பத்மநாபா இந்த செஞ்சோலை என்கின்ற ஆசிரமத்தை நடத்தி வருகிறான். இலங்கை அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இதை அப்புறப்படுத்த வேண்டும். இதை தாண்டி இன்னொரு செய்தி, வெளிநாடுகளில் இந்த ஆயுள் கடத்தல் மண்ணை, இந்த போதை கடத்தல் மண்ணை உலகம் முழுக்க ஒரு நெட்வொர்க் வச்சுருக்கான். அவர்கள் பூரா சிங்கள அரசாங்கத்தினுடைய உளவாளிகளாக ஐரோப்பா நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அங்கே என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னா, நீங்கள் பொது போராட்டம் புலிகளுடைய கொடியோடு போகிறான். புலிகளுடைய கொடியோடு போய் போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், ஊர்வலம் நடத்துகிற பொழுது உலக நாடுகள் அத்தனையும் புலிகளை தடையை நீக்க மறுக்குது. புலிகள் ஆயுத போராட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள், யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள்னு ஒரு பெரிய செய்தி உருவாக்குவது யாரு? இந்த சர்வதேச போதை கடத்தல் மன்ன குமரன் பத்மநாபன். தப்பான செய்தி. அப்போ புலிகளுடைய தடை நீடிப்பதற்கு யார் காரணம்? இந்த போதை கடத்தல் மன்னன், பாலியல் குற்றவாளி, சர்வதேச கிரிமினல். எல்லா நாடுகளையும் வழக்கு இருக்கு. நீங்க தேசிய தலைவரை பனாகுடா முகாமில் பிடித்து கொடுத்த குற்றவாளிகள் தான் இந்த குற்றவாளிகள். அப்போ இவர்கள் இவ்வளவு காலம் 15 ஆண்டு காலமாக ஆளு பலன்னு குற்றவாளியை போல இல்லை, ஏதோ இலங்கையினுடைய மத்திய நிதியமைச்சரை போல பலன்னு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ராணுவ படைகள் முன்னாடி பின்னாடிலாம் சார், உண்மையாவே இது ஒரு டிடெக்டிவ் படம் பார்த்தா மாதிரி இருக்கு சார். இவ்வளோ விஷயங்கள் வந்து எப்படி சார் நீங்க இதை ஷார்ட் டைம்ல இப்படி சேகரிச்சுட்டு வந்திருக்கீங்க? எனக்கு இந்த நான் என்ன நினைச்சேன்னா, பல கப்பல்களை வைத்து புலிகளுக்கு பல நாடுகளில் ஆயுதம் கடத்திய ஒரு பெரிய போராளி ராணுவ முகாமுக்குள் சித்திரவதை செய்யப்படுகிறார். அப்படித்தான் நான் போனேன். அந்த மாதிரி தான் நான் போனேன். ஒரு பெரிய தியாகியை பார்க்கணும், பெரிய ஒரு போராளி, தேசிய தலைவனுடைய வலதுகரம், ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிதான் நான் நினைச்சு உள்ள போனா ராணுவம் பூரா இவர் கட்டுப்பாட்டில் இருக்கு. 5 வெளிநாட்டு காரு, கோயில், எங்க பார்த்தாலும் பதுமை பெண்களா. பாவம் அந்த பெண்களை நான் குறைய சொல்லலை, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களை இவர். நான் என்ன கேட்குறேன், இந்த செஞ்சோலை அறக்கட்டளை நடக்குது இல்லை, எத்தனை பெண்களுக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு அந்த பட்டியலை கொடு. நீங்கள் இலங்கையினுடைய சமூக நலத்துறை அமைச்சருக்கு என்னுடைய நண்பர் ரங்க உடனே தொடர்பு கொண்டு இது விசாரிக்க சொல்லியிருக்கார். மூத்த வழக்கறிஞரை ஒரு வழக்கு போட்டே ஆகணும். இப்போ இந்த ஃபண்டு வர்றது இவருக்கு ஸ்டாப் ஆனாலே இந்த விஷயங்கள்லாம் வந்து ஸ்டாப் ஆகும். ஆமாம், இவர் தான் இன்னைக்கும் எனக்கு தெரிந்து சர்வதேச நாடுகளிடம் இன்றும் போதை மருந்து வியாபாரம் பண்றாரு. வேற இவ்வளவு கோடியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சிறை கைதிக்கு பல கோடி ரூபாய் பணம். ஆப்பிள் போன் 3 ஃபோன் டேபிள் இருக்கு. எவ்வளவு? ஒரு கைதிக்கு ஆப்பிள் போன் நம்ம ஊர் காசுக்கு 1.5 லட்சம் ரூபா, அந்த ஊர் காசுக்கு 5 லட்சம் ரூபா, அந்த ஊர் காசுக்கு 5 லட்சம் ரூபா. அப்போ இவ்வளவு வசதி வாய்ப்பாக நீ வாழ்வதற்கு உனக்கு என்ன, ஏதோ நீ தமிழனை காட்டி கொடுக்கணும் இல்லையா? தமிழனை ஏதாவது வகையில் நீ கூட்டி கொடுக்கணும், காட்டி கொடுக்கணும். ரெண்டும் செய்திருந்தால்தான் உன்னை 15 ஆண்டு காலமாக இந்த சிங்கள அரசு பாதுகாத்து உன்னை எப்படி அடைக்காத்து வைத்திருக்கு. அடுத்த கட்டம் என்னவா சார் இருக்கும்? அடுத்த கட்டம் ஒரு பொதுநல வழக்கை போடணும். பொதுநல வழக்கை போட்டு அந்த பெண்களை மீட்டெடுக்கணும். செஞ்சோலை என்பது இவருடைய பாலியல் தேவைகளை பூர்த்தி கொள்வதற்காக அந்த செஞ்சோலையில் பெண்கள், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பெண்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள். இன்னொரு செய்தி நான் சொல்கிறேன். நீங்கள் சுபாஸ்கரன் தமிழ்நாட்டிலலாம் பெரிய பட தயாரிப்பாளர், லைக்கா சுபாஸ்கரன் ஹில்டன் ஹோட்டலில் எங்கள் கொழும்புல 7 நட்சத்திர ஹோட்டலில் 14 வயது பெண், மலைய தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஒரு பெண் அவருடைய அறையில் பார்த்ததாக ஒரு நண்பர் சொன்னார் எனக்கு. அப்போ எஸ்டி ஃபைல் எங்க இருக்கு? எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. அப்போ குமரன் பத்மநாபன் என்ன செய்கிறான்னு தெரியுதா?
இந்த குமரன் பத்மநாபன் தன்னுடைய பாலியல் இச்சையை தீர்த்து கொள்வதற்காகத்தான் இந்த செஞ்சோலை அறக்கட்டளை. ஆண்களுக்கு அங்கே வேலையில் 15 ஆண்டு காலம் எத்தனை பெண்கள் அங்கே வேலைக்கு அமர்த்தப்பட்டார்கள், பிறகு அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்கின்ற பட்டியலை இலங்கையினுடைய சமூக நலத்துறை இதை விசாரித்தால கண்டிப்பாக இந்த சொகுசாக 5 வெளிநாட்டு கார்களை, கோயில் பல கோடி ரூபாய், பல ஏக்கர் பண்ணை வீடு, பக்கத்தில் ஒரு அம்மாவுடைய வீட்டை ஆக்கிரமித்து இப்படி சொகுசாக நீ வாழ்வதற்கு இலங்கை அரசாங்கம், இலங்கை அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை உன்னை எப்படி அங்கீகரிக்கிறது, உன்னை எப்படி ஆதரிக்கிறது? ஒன்று தமிழனை நீ காட்டி கொடுத்தால் மட்டும்தான் இது சாத்தியமே தவிர மற்றதை ஈழத்தமிழர்களுக்கு, உலகத் தமிழர்களுடைய கவனத்துக்கு விட்டு விடுகிறேன். சரி, நான் கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன். இவ்வளோ தூரம் நீங்கள் அங்கே போய் பண்ணிவிட்டு இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. அதுவும் நீங்கள் யாரையும் போய் சாதாரண ஒரு பர்சன் இல்லை, அவர் வந்து தேசிய தலைவரோட ஒரு வலதுகரமாக இருந்தவர். அவரை இப்போயே வந்து இராணுவம், இங்கே இராணுவம், அங்கே இராணுவம்னு இவ்வளோ பெரிய ஒரு பர்சனாலிட்டியை நீங்கள் போய் பார்த்துட்டு இல்லை சந்திக்கலை, ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இப்போ இங்கே வந்து இதை ஓப்பனாக இங்கே பேசியிருக்கீங்க. இதனால் உங்களுக்கு இல்லை எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடாதா? அம்மா, உண்மை அணுகுண்டை விட வலிமையானது. உண்மை அணுகுண்டை விட வலிமையானது. நான் பொதுமக்களுக்கு, ஈழத்தமிழர்களை ஏமாற்றுகிற ஒரு நபரை, பல பேருக்கு சந்தேகம் இருக்குது. நான் ஒரு மூத்த வழக்கறிஞரை போய் பார்த்தேன். ஐயோ இதெல்லாம் பேசிடாத, கிளம்பு, கிளம்பு, பஸ் ஏறு, ஊருக்கு போ, தப்பிச்சு போ, தப்பிச்சு போ. பல பேர். நான் உண்மையை சொல்வதற்கு எனக்கு இணையாக என்னுடைய நண்பன் ரங்கன், பிரான்ஸில் டிஆர்டி ரேடியோவனுடைய பொறுப்பாளர், அவரும் அது 100%. நீங்கள் அதாவது எங்கே சிங்கத்தினுடைய கோட்டைக்குள்ளே போய் சிங்கத்தினுடைய பிடரியை பிடித்து உலுக்கி ஏமாற்றாதே, இந்த தமிழினத்தை ஏமாற்றாத. இந்த இனத்தினுடைய துரோகினி, தேசிய தலைவனை காட்டி கொடுத்தவன் நீ இப்படின்னு சொல்லி நேரடியா அவங்களுடைய சண்டை போட்டவர் யாரு? என்னுடைய நண்பன் ரங்கன். அப்போ அவரு ஒரு பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர், பிரெஞ்சு பாஸ்போர்ட். அவரு என்னுடைய நண்பன் வெளியிருக்காரியா, ஒரு 5 நிமிஷம் அவர் பார்த்துரு. அதெல்லாம் பார்க்க முடியாது, அவனை எல்லாம் பார்க்க முடியாது. இதுதான் அவருக்கு இன்னும் கோபம் அதிகமானது. அப்போ இவரை அம்பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு தான் 2 பேரும் போனோம். ஆனால் எனக்கு, நான் போக வரைக்கும் எனக்கு அவருக்கு சண்டை. யாருக்கு? ரங்கனுக்கு எனக்கு சண்டை. ஒரு பெரிய தியாகி, இராணுவ முகாமில் கஷ்டப்படுத்தி அவரை சித்திரவதை பண்ணி வச்சிருக்கான், அவனை போய் பார்க்க வேண்டாமா? பார்க்கணும். அவர் சொல்றாரு, இல்லை அவன் ஜௌரியமாக இருக்கான், இல்லை பார்க்கணும். அப்போ நான் தான் முதல்ல போகிறேன். அந்த கேட்டுக்குள்ளே போய் அந்த இராணுவ முகாமில் ஐடி கார்டு, ஐடி ப்ரூஃபு, அட்ரஸு, அட்ரஸு, பேர், எந்த சேனலில் பேசுகிறேன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போனால் அவர் அங்கே பெரிய பெரிய பண்ணையார் மாதிரி இராணுவம் இவருக்கு பாதுகாக்குது. போய் உடனே இந்த மாதிரி இந்தியாவில் வந்திருக்கேன், தமிழா ரிப்போர்ட்டர் பாண்டியன் அப்படின்னா எல்லாம் சந்திக்க முடியாது, போச்சொல்லு. அவன் சிங்கள இராணுவ வீர அவர்கிட்ட தொலைபேசியில் பேசுகிறான். இல்லை உங்களை சந்திக்க விரும்பலையாமா? யோ நான் இந்தியாவிலும் வந்திருக்கையா, எங்கிருந்து வந்தாலும் சரி அவனை உள்ள விடாத, அனுப்ப அவனை, அவன் சலோ போ அப்படின்னு. ஆமாம், சிங்கள இராணுவ. இப்போ எந்த மாதிரியான த்ரெட் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க? அம்மா, நான் மடியில் கனமே இல்லை, வழியில் உண்மையை சொல்லுவதற்காக மரணம் எந்த வழியில் வந்தாலும் சரி, இது 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமையான எம்ஜிஆர் பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. அதனால் ஒரு அயோக்கியனை, சர்வதேச போதை மருந்து ஹெராயின் கடத்தல் காரண பாலியல் ரீதியாக அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செஞ்சோலைங்கிற பேரில் பல பெண்களோடு கற்பில் விளையாடுகிற அந்த அயோக்கியனை நாங்கள் உடனடியாக இலங்கையினுடைய சமூக நலத்துறை அமைச்சரை என்னுடைய நண்பர் உடனே தொலைபேசி தொடர்பு கொண்டு, இப்படி இருக்குது பாதுகாப்பு, உடனடியாக வெளிவிவகாரத்துறை அமைச்சரோடு உடனே தொடர்பு கொண்ட பொழுது நான் தான் வழக்கு போட்டேன். எப்போ? ஒரு காலத்தில் அந்த வழக்கை என்னை மிரட்டி வழக்கை வாபஸ் பெற சொன்னார்கள். சொல்லுவது யார்? இன்று இருக்கக்கூடிய இலங்கையினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர். இதை விட என்னமா ஆதாரம் வேணும்? இதை விட ஆதாரம் வேணுமா? ஆனால்
நான் அம்பலப்படுத்தாமல் விட மாட்டோம், உன்னை முகத்திரையை கிழிக்காமல் விட மாட்டோம். இனிமேல் தான் உனக்கு இருக்கு. ஈழத்தமிழனை ஏமாற்றி, அப்பாவி சிங்கள மக்களை ஏமாற்றி, அவர்களுடைய வரிப்பணத்தில் குளிர் காய்ந்து கொண்டு 5 வெளிநாட்டு கார், ஆப்பிள் ஃபோன் 3, பல கோடி ரூபாய்க்கு 1 ஏக்கராவில் சிறுடி பாபா உன்னை மன்னிப்பாரா? சிறுடி பாபா போதை, அதாவது எல்லா நாடுகளிலும் போதை மருந்து கடத்துகிற ஒரு பெரிய மாஃபியா. இந்த மாஃபியா ஈழத்தமிழனுக்கு உதவுவதாக வேஷம் போட்டுக்கொண்டு அங்கே இருக்கிற இலங்கையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கட்சிக்காரன் போகிறான். ஐயோ யாரு? கேபியா? ஐயோ கேபி குமரன் பத்மநாபன், பல கப்பலுக்கு அதிபர், பல நாடுகள் ஆயுதங்களை கடத்தியவர், அத்தனையும் ஏமாற்றுக்காரன். புலிகளுடைய பல 1000 கோடிகளை வைத்திருந்து அப்படியே யாரு கொடுத்துருக்கான்? கோத்தபாயாவுக்கு கொடுத்துருக்கான். இந்த குற்றவாளியை இலங்கை மக்களுக்கு அம்பலப்படுத்துவதுதான் என்னுடைய வேலை, டிஆர்டி ரங்கனுடைய வேலை. நான் இந்தியாவில், அவர் ஐரோப்பாவில் தொடர்ந்து இது போன்ற குற்றவாளிகளை அம்பலப்படுத்துவதில் எங்களுக்கு மிகப்பெரிய திருப்தி, நிம்மதி. தொடர்ந்து செய்வோம். இவனை சிறைச்சாலையில் அடைக்கிற வரை தொடரும் போராட்டம். உங்களோட போராட்டம் தொடரட்டும் சார், வெற்றி அடையட்டும்னு நாங்களும் நினச்சிக்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம்.